நட்புகளே வணக்கம். ஹை டு ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சொரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு. இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி புரதச்சத்து மிக்கதான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம வந்து உரிச்ச பூண்டு, உரிச்ச சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரை கப்பு வர அளவுக்கு நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஒரு நல்ல பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வரும்போது சொரக்காய் ஒரு 250-300 கிராம் இருக்க அளவுக்கு சொரக்காயை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கழனி தண்ணி சொல்லுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. காய் கொஞ்சம் வெந்து வரப்போ நம்ம வந்து 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறோம். மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூள் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு காய் வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு அந்த தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுலேயே மூடி வைங்க. சுரக்காய் தண்ணி காய்ங்கிறதுனால அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும்ப்பா. அதனால் அது மேலே தண்ணி இருக்க அளவுக்கு ஊற்றினா போதும். அது வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஜாரில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, சும்மா ஒரு 4-5 சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறகரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது தட்டைப்பயிரை தனியாக நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். அதில் வந்து ஒரு சின்ன கண்டியில் ஒரு கண்டி அளவுக்கு போட்டு அதையும் சும்மா ஒரு 2 ஓட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா குழம்பு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு. இந்த குழம்பு வந்து நார்மல் புளிக்குழம்பு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்காதுப்பா. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்ல சூடான ஒரு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இல்லை ராகி முத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இது சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த காய் நல்லா 3/4 வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வேக வச்ச தட்டைப்பயிரை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க. காயும் தட்டைப்பயிரும் நல்லா உறவு சேர்ந்து இந்த சாம்பார் பொடியெல்லாம் கொதித்து வரும்போது நீங்கள் வந்து புளிக்குழம்பு சேர்த்து வச்ச கரைசல், அது என்னென்னா ஒரு லெமன் சைஸுக்கு ஒரு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த கரைசலை மட்டும் எடுத்து நம்ம இப்போ ஊற்றுறோம். சரிங்களா? ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும் போது மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாசம் பொருளும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது சும்மா ஒரு கோலிகுண்டு சைஸுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த புளியோட காரத்தன்மை சிலதில் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த வெல்லம் எடுத்துரும். அதுக்காக சேர்க்குறது தான். இதுக்கு தாளிப்புக்கு எப்பவும் போல் நல்லெண்ணெய் விடுங்க, நல்லது. இல்லைன்னா நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு எப்பவும் போல் போட்டுட்டு ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 5-6 இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து வரும்போது கருவேப்பிலை, எப்பவும் போல் பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்கிற இடத்துல ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கிற குழம்புல ஊற்றிட்டிங்கன்னா மணக்க அருமையான சொரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு தட்டு சாதம் சாப்பிட்றதுல 2 தட்டு சாதம் சாப்பிட தோணும். பட் அதில் தட்டைப்பயிறு இருக்கிறதுனால ப்ரோட்டீன்ப்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை டு ஆல்.